Hello friends, welcome to Best Cooking. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அவளும் வாழைக்காயும் வச்சு ஒரு KFC ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம். இந்த லீவ்ல குழந்தைங்களுக்கு டிஃபரண்டா ஸ்நாக்ஸ் செஞ்சு அவங்கள ரொம்பவும் சந்தோஷப்படுத்துங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். வாழைக்காயும் அவலும் வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கப்பு அவல் எடுத்துக்கோங்க, 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இந்த அவலை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அது மாதிரி வாழைக்காயை இதோட தோலை நல்லா சீச்சிட்டு இதை நம்ம எப்படி வாழைக்காய் வறுவலுக்கு வெட்டுவோமோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி நம்ம அவளையும் நல்லா கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அவலை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த வாழைக்காய் என்ன பண்ண போகிறோம், நம்ம இதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் இதில் உடச்சி ஊற்றிக்குங்க. அதோட தேவையான அளவுக்கு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும் அப்படிங்கன்னா மிளகாய்த்தூள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்குங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, நம்ம உடனே இதை பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், அவல் நம்ம நல்லா கொரகொரப்பாக எடுத்து வச்சுருக்குறோம். இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து இதில் ஃபுல்லாக நல்லா போட்டு பெரட்டிடுங்க. பெரட்டிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா பெரட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு பேனில் நான் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். ஓவர் ஹீட் ஆகாமல் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே நம்ம இதை போட்டுருணுங்க. அது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. இல்லைன்னா மேலெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும், உள்ள வாழைக்காய் நமக்கு வேகாது. இதை போட்டு கொஞ்சம் நமக்கு 2 பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம இதை எடுத்துடலாங்க. பாருங்க, இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பெரட்டும் போதே உங்களுக்கு தெரியும் அது நல்லா கொஞ்சம் நல்லா டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு அது நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்க, நமக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாழைக்காய் அவல் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அவல் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ரவையை சும்மா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரவையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஒரு முட்டை தான் ஊற்றினேன். அதோட இது இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. இதில் இன்னும் கூட ஒரு வாழைக்காயை நம்ம கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி செய்யலாம். இதை வேஸ்ட்டு பண்ணாமல் கீழே ஊற்றிடாதீங்க. நான் சின்ன வாழைக்காய் 2 தான் போட்டிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வாழைக்காய் போட்டு அதை நல்லா டிப் பண்ணி பண்ணுங்க. இது கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு இந்த லீவில் ரொம்பவும் குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காதீங்க. இது மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.